சென்னை மத்திய கைலாஷ் பகுதியில போக்குவரத்து நெரிசலை குறைக்கக்கூடிய வகையில மொத்தம் 61 கோடி ரூபாய் செலவில் இங்க புதிய எல் வடிவிலான மேம்பாலத்தை முதலமைச்சர் இன்று மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்திருக்கிறார். இந்த மத்திய கைலாஷ் பகுதி அப்படிங்கிறது ஒரு அதிக போக்குவரத்து நெரிசல் மிகுந்த ஒரு பகுதியா இருக்கு. சென்னையில ஒரு முக்கிய இடமா இருக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த பகுதியில ஏராளமான ஐடி நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் என பல முக்கிய நிறுவனங்கள் இருக்கக்கூடிய பகுதியில ஒரு மணி நேரத்திற்கு 11,000 வாகனங்கள் இந்த வழியா கடந்து செல்கிறது. எனவே ஒரு அதிக போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியா இது இருந்த நிலையில இங்க ஒரு மேம்பாலத்தை அமைக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களுடைய பல ஆண்டு கால கோரிக்கையா இருந்தது. இந்த நிலையில நெடுஞ்சாலைத்துறைகள் சார்பில் இந்த புதிய மேம்பாலம் கட்டக்கூடிய பணிகள் கடந்த 2022ஆம் ஆண்டு இறுதியில துவங்கப்பட்டு தற்போது பணிகள் முடிக்கப்பட்டு இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். இந்த மேம்பாலம் அப்படிங்கிறது ஒரு வழி வாகன போக்குவரத்துக்கு மட்டும் அனுமதிக்கப்படுது. அதாவது சர்தார் பட்டேல் சாலையிலிருந்து OMR சாலைக்கு செல்பவர்கள் இந்த மேம்பாலத்தை பயன்படுத்த முடியும். மொத்தம் 652 மீட்டர் இந்த மேம்பாலம் நீளம் கொண்டது. அதே போல 9.5 மீட்டர் அகலம் கொண்டதா இந்த மேம்பாலம் எல் வடிவ மேம்பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. வாகன ஓட்டிகளுடைய கூடுதல் பாதுகாப்புக்காக வாகனத்தின் இருபுறமும் தடுப்பு சுவரினுடைய உயரம் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இது எல் வடிவிலான பாலம் அப்படிங்கிறங்காட்டிக்கு வாகன ஓட்டிகளுக்கான பாதுகாப்பு வசதிகள் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல இந்த பாலத்துல வேக கட்டுப்பாடும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. 30 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. மேலும் இரவு நேரத்துல சென்று வரக்கூடிய பாதுகாப்பா சென்று வரைக்கு மின் விளக்கு வசதியும் இங்க ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மேம்பாலம் தற்போது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய நிலையில இந்த பகுதியில கணிசமா போக்குவரத்து நெரிசல் குறையும் என எதிர்பார்க்கப்படுது. ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் தமிழரசி, நியூஸ் 18 தமிழ்நாடு. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். காலையில எல்லாம் ரொம்ப டிராபிக்கா இருக்கும், ஈவினிங்கும் அதே மாதிரி ரொம்ப டிராபிக்கா இருக்கும். இது ரொம்ப அரசாங்கத்துக்கு நன்றி சொல்லணும். நல்லா இருக்கும். உங்க பேருங்க? சண்முக சுந்தரம். தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம். ஸோ நீங்க இந்த ஏரியாவா யூஸ்வலா இந்த வழியா போவீங்களா, வருவீங்களா? இங்க எவ்வளவு டிராபிக்கா ஒரு கன்ஜெஸ்டடா சிக்னல் நிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ சிக்னல் அவசியம் இருக்காது. ஸோ இது எவ்வளவு இந்த பிரிட்ஜ் உண்மையிலே வாண்டட் தான் ஆக்சுவலா. ஏன்னா இங்கேருந்து நாங்கள் திருவான்மை போகிறதுக்கு கிட்டத்தட்ட 30 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா அங்கேருந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு முன்னாடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். சைதாப்பேட்டை கோட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி முன்னாடி பிரிட்ஜு இல்லை, இந்த ரைட்டு திரும்பறதுக்கு திருவான்மை டைட்டில் பார்க் போது 30 மினிட்ஸ் ஆகும். இப்போ இந்த பிரிட்ஜு வந்தால் எனக்கு தெரிஞ்சு 5 to 7 மினிட்ஸில் போயிடலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வாண்டட் பிரிட்ஜ் தான், ரொம்பவே தேவையான பிரிட்ஜ். ஒரு 1/2 hour பிடிக்கும். இங்கேருந்து அந்த கத்திப்பாறை ஜங்ஷன் இதெல்லாம் போட்டு 1/2 hour பிடிக்கும். இப்போ இது போட்டதுனால பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இட்ஸ் குட், நல்லா இருக்கும். நீங்க ஃப்ரீக்வெண்டா இந்த பக்கம் டிராவல் பண்றவங்களா? ஆமாம், நாங்கள் சர்வீஸுக்கு போயிட்டு வந்துட்டே இருப்போம். நாங்கள் OMR யூஸ்வலா எவ்வளவு நேரம் டிராஃபிக்ல இந்த சிக்னல்ல இருக்கணும்? குறைஞ்சபட்சம் 1/2 hour, மேக்ஸிமம் 1 hour 1.5 hour பிடிக்கும் சில நேரத்தில். இப்போ இங்க போனா சிக்னல் இல்லாம கிராஸ் பண்ற மாதிரி ஆமாம் இருக்கு. இப்போ பார்த்தா தான் தெரியும் என்னன்னு சொல்லிட்டு எப்படி. ஏன்னா ஒன் வே தான் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அங்கேருந்து வரும்போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் கழிக்குண்டத்துல தான் இருக்கேன். வழக்கமா இதே ஏரியால தான் நாங்க யூஸ் பண்ணோம். அடையார் போனோம்னா இந்த பக்கமா தான் போய் ஆகணும், வேற வழி கிடையாது எங்களுக்கு. இப்ப எங்களுக்கு இந்த மேம்பாலம் கட்டி இருக்கறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இல்லைன்னா 1.5 கிலோமீட்டர் நாங்க சுத்திட்டு போற மாதிரி இருந்தது. அதுல போல இந்திரா நகர் கிராஸ் பண்றப்பயும் கஷ்டமா இருந்தது. இப்ப ஈஸியா இருக்கு எங்களுக்கு ஸ்ரீராம் நகர் வழியா அடையாருக்கு போறதுக்கு. ரொம்ப கஷ்டம். குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் நிக்கணும் இங்க. இப்ப இதனால ரொம்ப டைம் சேவ் ஆகும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ எப்பவுமே இந்த இடம் ரொம்ப டிராஃபிக்காக தான் இருந்துச்சு இத்தனை வருஷத்துல. ஏன்னா மார்னிங் இங்கே IIT காலேஜ் இருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டி, இதுக்கு வரவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த பாலம் தலைவர் திறந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களுக்கு. ஒரு 25 ஆண்டு காலம் கஷ்டப்பட்டதுக்கு நம்ம தலைவர் இந்த 4 ஆண்டு காலத்தில் இவ்வளோ பெரிய ஒரு பாலத்தை திறந்து மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இது யூஸ்வலாக இந்த ரோட்டில் நாங்கள் அதிகமாக வந்திருக்கோம். எப்பவுமே அந்த லாஸ்ட்லேருந்து இங்கே கடக்கிறதுக்குள்ளேயுமே எப்படியும் ஒரு 1/2 hour ஆகிடும். இன்ச் பை இன்ச் தான் கடக்க முடியும். இப்போ இந்த பாலம் இங்கே உள்ள மக்களுக்கும் சரி, எல்லா மக்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக நம்ம அந்த பக்கம் போயிடலாம் அந்த சிக்னலுக்கு. என் பேர் ஷைன் பி தாஸ், ஆர்கிடெக்ட். ஸோ இந்த மத்திய கைலாஷ் பாலத்துக்கோட லேண்ட்ஸ்கேப் டிசைன் நான் தான் பண்ணேன். இது என்ன கான்செப்ட் பேஸ் பண்ணியிருக்குன்னா இயல் இசை நாடகம். ஸோ அந்த நம்ம தமிழ்நாடு கல்ச்சர் பாரம்பரியம் இதை பேஸ் பண்ணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் எல்லாமே. தெருக்கூத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம், கரகாட்டம், ஒயிலாட்டம், அதுக்கப்புறம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், யாழ், தென் வீணை.
ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக லேண்ட்ஸ்கேப் டிசைன் பண்ணியிருக்கோம். கீழே அந்த அந்த ஆர்கிடெக்ட் ஃபுல்லா இதுதான். யா, அதுக்கப்புறம் அதை வந்து என்ஹான்ஸ் பண்ற மாதிரி கொஞ்சம் பிளான்ஸ், அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வந்து பிளான்ஸ் அண்ட் இதெல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். மியூரலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒயர் கட் பிரிக் யூஸ் பண்ணி அதில் வந்து இப்போ 30 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு ஆர்டிஸ்ட்டை யூஸ் பண்ணி தான் வந்து, அவரோட பேர் ஜஸ்டின். ஸோ அவரை யூஸ் பண்ணி தான் வந்து ஃபுல்லாகவே ஃபுல் அதை கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பால் லைக் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி ஆர்கிடெக்ட் இந்த மாதிரியான யூஸ் பண்றது எவ்வளவு முக்கியமா பாக்குறீங்க? இல்ல அது எவ்வளவு யூனிக்னஸா நீங்க நினைக்கிறீங்க? ஏன் மேம் ஒரே நிமிஷம் நான் ஏன் மேம் இது வந்து பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணும் மேம். இந்த கிரீனரி வந்து பொல்யூஷனை, கார்பன் டை ஆக்சைடை வந்து ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணும். தென் இந்த சிட்டி டே பை டே இந்த டிராஃபிக், இந்த சிட்டி, இந்த பிஸியான சிட்டியில் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, தென் நம்ம கல்ச்சரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெட்டர் வே. இந்த இடம் தான் வந்து ரொம்ப மெயினான இடம். இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய ஐடி கம்பெனி தான் இந்த OMRல இருக்கு. சோ அங்க போறவங்க எல்லாருமே ஐடி கம்பெனில தான் வேலை செய்யறாங்க மோஸ்டா. சோ இந்த பாலம் போட்டனால எல்லாருமே எந்த சிக்னலுமே நிக்க வேண்டாம், ஈஸியா டிராவல் பண்ணக்கூடியது இருக்கு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் வந்து மெட்ரோவும் ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் இன்னும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்மளோட தலைவருக்கு வந்து ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாருக்காகவே இது பயன்படக்கூடிய பாலம் இது. இந்த பாலத்து வழியா பாத்தீங்கன்னா நிறைய ஐடி கம்பெனி, நிறைய ஹாஸ்பிட்டல் இந்த சைடு வந்து எல்லாருக்குமே ரொம்ப சிரமமா இருக்குது. ஒரு நிமிஷத்துக்கு போகக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி பசங்களுக்கு, ஸ்கூலுக்கு, காலேஜஸ், CLRI எல்லாமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். சைதாப்பேட்டுக்கு போறதுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. சோ இந்த பாலத்தை கட்டி கொடுத்ததுக்கு அமைச்சர்களுக்கும் மற்றும் நம்மளோட தலைவருக்கும் ரொம்ப நன்றி.